வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய என்னன்னா எக்கு பொடிமாஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை, 10 பல்லாரி, அதை பொடியை வெட்டி எடுத்துக்கோங்க. வத்தப்பொடி, உப்பு, மிளகு மூணுத்தையும் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முட்டையை உடைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு முட்டையாக நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 4 முட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ஒரு கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க பல்லாரியை அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்ல கரண்டியால் நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுமானது. இப்போ வத்தப்பொடி, உப்பு, மிளகு பொடி அதை மூணுத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா சேரும் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கரண்டியால் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒட்டாத அளவுக்கு நல்ல கரண்டியால் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ இதை இறக்கி எடுத்துக்கலாம். சுவையான எக் பொடிமாஸ் தயார். இதை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ரிசல்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ.